கூஃபி ஜென் செஸ் ப்ரோ. இவரை ஆட வச்சு பார்த்தணும்னு நினைச்ச பல பேர்ல நானும் ஒருத்தன். ஆனா மனசார சொல்றேன், இவர் தோக்கணும்லாம் நினைக்கல. எல்லாரையும் ஜெயிச்சு ஆட வச்சு வேடிக்கை பார்த்த இவரு ஒரு வாட்டியாச்சும் ஆடுறத பாக்கணும் தான் வெயிட் பண்ணேன். ஆடிட்டாரு. இவரை பத்தி சொல்லணும்னா கண்டென்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஆர்கானிக்கா இருந்துச்சுன்னா ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா ஜெயிக்கலாங்கிற ஒரு ஹோப் கொடுத்திருக்காரு. லாஸ்டா ஒரு 1 மந்த்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் விட அவர் பண்ண ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா விஸ்வநாத் ஆனந்த் சார் கூட ஆடினதுதான். அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனாவும் மாறி இருக்கு. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், பப்ஜி, மினி மில்ட்டியான ஆடிட்டு இருந்தவங்களே எல்லாம் செஸ் ஆட வச்சு செஸ்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டாரு. எனக்கு இந்த செஸ் எல்லாம் ஆட வராதுங்க. ஆனா எனக்கு இன்னொரு கேம் நல்லா ஆட வரும். அதுதான் பிசினஸ். எனக்கும் இந்த கேமுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. ஸ்கூல் டேஸ்ல எக்ஸாம்ஸ் லீவ் அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சோம். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு கேம் 3 days விளையாண்டோம். 3 days 2 பேரும் இன்சைட் தி கேம் மாறி மாறி மணியை ஏர்ன் பண்ணோம். அப்புறம் நான் தான் டைம் ஆயிடுச்சுன்னு பெருந்தன்மையா வாக் ஓவர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல பொய் சொல்ல விரும்பல. நான் பணத்தெல்லாம் இழந்துட்டு ஊர்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டேன்.